குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு டிஸ்க்ளைமரை பார்த்துடலாம். நம்ம நிஃப்டியோட மூவ்மெண்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் டேட்டாக்கு வருவோம். நிஃப்டி வந்து இன்றைக்கி ஒரு ஃப்ளாட் ஓப்பன் ஆச்சு. ஆனால் ஃபஸ்ட்டு கேண்டிலே நேற்று டேலோ ஓப்பன் ஆகிடுச்சு, உடச்சிச்சு. பட் ஆனால் அதுக்கப்புறம் நம்ம கீழே போகல. ஏன்னா அந்த 1 hour சப்போர்ட் 25,870 இருக்குல்ல, அந்த சப்போர்ட் நம்ம மார்க் பண்ணியிருப்போம், லெவலில் மார்க் பண்ணியிருப்போம். அங்கேருந்து ஒரு சப்போர்ட் எடுத்து திருப்பி மேலே போயிடுது. மேலே போனது நீ டே ஓப்பனை க்ளோஸ் வச்சுது, ஆனால் ஒரு ட்ராப்பு தான். எகெயின் திருப்பி கீழே வந்துடுது, திருப்பி எகெயின் மேலே போயிடுது. நிஃப்டி வந்து பெரிய மூவ்மெண்ட் சொல்ல முடியாது, பட் ஆனால் சைட்வேஸ் மேலே கீழே மாற்றி மாற்றி போயிடுது. இது ஏன் பிகாஸ் தான் உங்களுக்கு ஃபியூச்சர் எக்ஸ்பைரி இன்னைக்கு மந்த் எக்ஸ்பைரி. ஸோ எல்லாருமே பொசிஷன் ரோல் ஓவர் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அந்த வாலட்டிலிட்டி இருக்க தான் இருக்கும். நேற்றுக்கே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். முடிஞ்சால் ட்ரேட் கிடச்சா எடுப்போம், இல்லைன்னா எடுக்க வேணான்னு. ப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி கண்டிப்பாக நேற்றுக்கு எடுத்துருக்கலாம். நேற்று லோ ஓப்பன் பண்ணப்பறம் இந்த இடத்துல ஒரு ஷார்ட் எடுத்துகிட்டு இதை டார்கெட்டாக வச்சுருக்கலாம். இந்த பை கான்ட்ராக்ட் நம்ம எடுத்துருக்க மாட்டோம், எடுக்க வேண்டாம். ஏன்னா எக்ஸ்பைரினால எப்படி எப்போதுமே ஈவினிங்கில் வந்து உங்களுக்கு மார்க்கெட்டை டவுன் பண்ணுவாங்க, அதே மாதிரி பண்ணாங்க. பட் ஆனால் அப்பயும் வந்து மார்க்கெட் செஷன் ஆகி திருப்பி ஆரஞ்சு இடத்துலேயே வந்து இருந்துருச்சு. ஸோ நிஃப்டியில் வந்து இன்றைக்கி பெரிய மூவ்மெண்ட் கிடையாது. பட் இன்ட்ராடேயில் ஐஎன் லோ கிடச்சிது, ட்ரேட் கண்டிப்பாக ஒரு ட்ரேட் கிடச்சிது. நாளைக்கு வந்து புது எக்ஸ்பைரி, அதனால் எப்படி இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. நியூ இயர் வேறு பிறக்க போகுது. ஸோ நாளைக்கு மார்னிங் எப்படி இருக்கும், பொசிஷன்ஸ்லாம் எப்படி பில்டப் பண்ணுறாங்க பார்த்து தான் நாளைக்கு ஈவினிங் தான் ஒரு ஐடியா சொல்ல முடியும் நெக்ஸ்ட் மந்த் எப்படி இருக்குன்னு. ஸோ நாளைக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து ட்ரேட் பண்ணலாம். மற்றபடி பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 238 பாயிண்ட் அப் ஆகிருக்கு, அதுவும் ஒரு ப்ரீமில் தான் இருக்குது. அடுத்தது மிட் கேப்பு பார்த்தீங்கன்னா 1 செகண்ட், மிட் கேப் வந்து 50 பாயிண்ட்ஸ் டவுனு, ஸ்மால் கேப்பு ஒரு 30 பாயிண்ட்ஸ் டவுனு. எல்லாம் பெரிய டவுன்னு சொல்ல முடியாது. இந்தியா விக்ஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் -0.4 தான், டவுனில் தான் இருக்குது. US டாலர் ஐஎன்ஆர் வந்து 89.82, ஆல்மோஸ்ட் அவங்க அப்படியே பிடிச்சி வச்சுக்கிறாங்க, 90க்கு தாண்டாமல் பார்த்து வச்சுருக்காங்க. கோல்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு 1332 10 கிராமுக்கு, 1 கிராமுக்கு பார்க்கும்போது ஒரு 133 ரூபா ஏறி இருக்குது. ஏன்னா நம்ம நேற்றுக்கு பார்த்தோம் கோல்டு வந்து இறங்கியிருந்தது, ப்ராஃபிட் புக்கிங் பண்ணாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நிமிஷம், இன்றைக்கி பார்த்தா லைட்டாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. நேற்றுக்கு டவுன் அடித்தத விட இன்றைக்கி கொஞ்சம் இன்க்ரிமெண்ட் இருக்குது. அடுத்தது சில்வரை பார்த்தோன்னா சில்வர்லேயும் அதே தான், ஒரு 17,000 ஒரு கிலோவுக்கு ஏறி இருக்குது. ஸோ நேற்றுக்கு டவுன் ஆச்சு, இன்றைக்கி திருப்பி சில்வர் இருக்குது. பார்ப்போம் ஆல் டைம் ஆகி தாண்டி போதா இல்லை என்னன்றதை பார்ப்போம், இது பண்ணுவோம். நம்ம இப்போ நிஃப்டி டேட்டாவுக்கு போயிடுவோம். நிஃப்டி சார்ட் டைப் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு டே வைஸில். ஸோ நிஃப்டி இந்த பக்கம் போகுதா மேலே போகுதா கீழே போகுதான்னு தெரியல, அதுதான் சொல்லுவோம். நிஃப்டி அட் கிராஸ் ரோட்ஸ்னு சொல்லலாம். ஓப்பன் ஆகி பார்த்தீங்கன்னா இன்னும் இன்றைக்கி மந்த்து எக்ஸ்பைரினால் நமக்கு பெருசாக இல்லை. 26,000 கால் ஆப்ஷன் இருக்குது, 25,900 புட் ஆப்ஷன் ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ சத்திக்கு அதுதான் இருக்குது. பிசிஆர் வந்து 0.8 வந்து புல்லிஷாகவும் மாறலாம், 89 புட் சைடும் போகலாம். அந்த மாதிரி பதில் மேல் பூனை மாதிரி தான். ஸோ நமக்கு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எஃப்ஐ டேட்டா ஒன்றும் வரல. ஒரு நிமிஷம் வந்துருச்சான்னு பார்த்துடுறேன். வரல, ஏன்னா மந்த் எக்ஸ்பைரினால வராது. அப்படியே வந்தாலும் இன்றைக்கி வந்து நமக்கு அது மீனிங் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு மந்த் எக்ஸ்பைரினால நிறைய வைண்டப் இருக்கும். நியரஸ்ட் ஈவெண்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு நாளைக்கு எஃப்ஓஎம்சி மீட்டிங்ஸ் இருக்குது, அதான் ஒரு இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட். பட் அவருடைய எஃபெக்டிவ் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 28 ஜனவரி தான், இப்போ இல்லை. பட் மீட்டிங் வந்து நாளைக்கு ஸ்டார்ட் ஆகிடும். பட் அதை வச்சே நமக்கு வந்து ஒரு மார்க்கெட்டில் இம்பேக்ட் தெரியும். ஸோ மற்றபடி நெக்ஸ்ட்டு ஈவெண்ட் எதுவும் இப்போ சத்தி கிடையாது. அரௌண்ட் 10க்கு மேலே வந்து குவார்டர்லி ரிசல்ட்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக HCL வரும், அதான் ஃபஸ்ட்டு இது. இதுதான் இன்றைக்கி பொறுத்த டேட்டாவை பொறுத்த வரைக்கும். ஸோ நாளைக்கு வந்து எகெயின் ஒரு வாட்டி நிஃப்டியை பார்த்துருவோம், 5 மினிட்ஸில் பார்த்துருவோம். ஸோ கரெக்டாக பொசிஷன் பண்ண ஓப்பன் பண்ண இடத்துல இருக்கும். ஸோ நாளைக்கு எப்படி பார்ப்போம், ஃப்ளாட் ஓப்பனாக இருந்தால், கேப் அப்பாக இருந்தால், கேப் டவுனாக இருந்தான்னு பார்ப்போம். ஸோ இதுவரையும் நம்ம பை சைட் ட்ரை பண்ணலாம். இங்கே வந்தால் கூட நம்ம பை சைட் ட்ரை பண்ணலாம், பவுன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது.
ஸோ சப்போஸ் கேப் அப் ஆகி இது கீழே மார்க்கெட் வந்துடுதுன்னா பேரிஷ் சைடு போகலாம். ஸோ அந்த மாதிரி வச்சுக்கலாம் நம்ம இப்போதைக்கு. ஸோ மற்றபடி நாளைக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வரட்டும், நாளைக்கு எக்ஸ்பைரி ஸ்டார்ட் ஆகட்டும், நியூ எக்ஸ்பைரி. அதுக்கப்புறம் எப்படி டீட்டெயில்ன்றது நாளைக்கு ஈவினிங் பார்ப்போம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ. இதுவரை இந்த வீடியோ பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், லைக் பண்ணால் ஷேர் பண்ணுங்கள். இதுவரையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள், எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.